ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரின்றதுனால மேலக்கோட்டையூர் சிவன் கோயிலுக்கு வந்துருக்குங்க. சிவன் கோயில் வந்து இங்கே வந்து மேகநாதீஸ்வரர்ன்ற சிவன் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில். இது பக்கத்துலேயே தான் வந்து தீபா அவங்க வீடும் இருக்குது. அப்படியே சிவனையும் பார்த்துட்டு தீபாவையும் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தா தீபா இன்றைக்கி சமையல் செய்ய போகிறாங்க. என்ன செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க வந்து இன்றைக்கி நான்வெஜ் செய்ய மாட்டாங்களாம். அவங்களும் சிவராத்திரிக்கு வந்து விரதம் இருப்பாங்களாம். சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்க கார குழம்பு வைக்கிறேன்னாங்க. அதுக்கு உண்டான பொருளாக வாங்கி வந்துக்கிறோம். நீங்கள் நான்வெஜ் செஞ்சு தான் பார்த்துருப்பீங்க. கார குழம்பு எப்படி வைக்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் தீபா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு லீவா பாப்பாவுக்கு? சனி ஞாயிறு 2 நாள் லீவ். நான்லாம் வெளியே வியாபாரத்துக்கு கூட போகிறது இல்லை. அவனால் அவரே ஸ்கூலுக்கு போனால் தான் எங்கன்னா வியாபாரத்துக்கு போகிறது. கூடவே வருவாங்க. நம்ம தான் கஷ்டப்படுறோம். இல்லை இதில் அங்கே இங்கே போயிட்டு அதுக்கு வியாபாரத்துக்கு வீட்டுக்கண்ணு. அதனால சரி வேண்டாமா வேண்டாமா நம்ம வீட்டிலே இருக்கலாம்னு சொல்லி வீட்டில் வச்சு. ஏன்னா நம்ம கஷ்டப்படுறது அதுவும் பார்த்து அதுவும் நான்லேருந்து என்ன சொல்ல அந்த படிப்பு நிறுத்த வச்சுட்டு நானும் வரவும் கூட அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் வீட்டுக்கு போகிறதே இல்லை. எந்த சொல்ல காலைல சாப்பிட்டீங்களா? வாங்கிட்டு வந்த சேமியா அது வாங்கி செஞ்சு சாப்பிட்டோம். கோழிலாம் விடாது. இப்படிதான் பங்கிட்டு கொடுத்ததா இவங்களுக்கு தான் சமையல் செய்யணும் போல இது. நீ சமையல் செய்து சாப்பிட முடியாது போல தீபா. ஒரு நாள் இப்படிதான் சொல்ல. தீபா நீங்கள் சுடிதார்லாம் போடுவீங்களா? நிறைய மக்கள் உங்களை சுடிதார் போட சொல்கிறாங்க. நிறைய மேக்கப் பண்ணி தீபா வீடியோ எடுக்க மேக்கப் வேறு போட்டு என்ன இந்த ஊரில் இருக்கிறவங்க தெரியுமா? சும்மா ஒரு மேக்கப் போட யாரை மயக்கிறதுக்கு ஓடுறாலும் வையா அப்படின்னுறாங்க. இல்லை காசு கொடுங்க. சரியா தைப்பாங்களா? தைப்பாங்களா? அளவு கரெக்டாக கொடுத்தா தைச்சு கொடுக்குறாங்க. மாட்டோம். அப்புறம் உங்களுக்கு நங்களே பிடிச்சி நங்களே தைச்சா போதும். நங்களே பாவாடை தைச்சிப்போம். ஆனால் ஜாக்கெட் துண்டு இருந்தால் தான் தைக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி போட்ட ஜாக்கெட் இருந்தால் நாங்களே கையில் பிடிச்சிட்டு நாங்களே தைச்சிப்போம். எல்லாம் நாங்களே பார்த்து போட போகிறாங்க. வெங்காயம் போட போகிற ஐயா வெங்காயம் போட போகிறாங்க. கையை தக்காளி சாப்பிட்டு தீபா கரண்டி எடுக்க போனாங்க. ஆளை காணும். சரி எமர்ஜென்சிக்கு நானே கலர்றேன். கத்தியில் கலர் எதுவும் சொல்ல மாட்டேன். வந்துட்டாங்க தீபா. தீபா உங்களுக்கு வெஜ் பிடிக்குமா நான்வெஜ் பிடிக்குமா? எது நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க? எது அடிக்கடி சமைப்பீங்க? நான் சொன்னால் நீங்கள் சிரிக்க மாட்டீங்க. சிரிக்க மாட்டேன், சொல்லுங்கள். கறி மீன் தான் நல்லா சாப்பிடுவேன். கறி மீன் தான் நல்லா சாப்பிடுவீங்க. இது எப்போது ஒரு வாட்டி தானா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி சொல்லுவாங்க தெரியுமாம்மா? ஆனால் ஒன்று இருக்குது. பக்தினா விரதத்தில் உட்காந்து, பக்தி இல்லைன்னா சாப்பிட்டு. சாம்பார்லாம் வைப்பீங்களா? சாம்பார் ரசம்? சாம்பார் ரசம் எல்லாம் செய்வேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. ஆனால் குழம்பெல்லாம் நல்லா செய்வேம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஏதுன்னா டெய்லி சமைச்சு சாப்பிட்றீங்களா இல்லை ஹோட்டலில் சாப்பிட்றீங்களா? காசு இருந்தால் தான் சமைச்சு சாப்பிடணும். காசு இல்லைன்னா சமைச்சு சாப்பிட முடியும். இப்போ காசு இருந்தால் தான் சமைப்பீங்க. நீங்கள் ஹோட்டலில் மட்டும் தக்காளி இல்லை. நான் தெருக்கு போவேன் சோறைக்காது. அங்கே போய் வாங்கி சாப்பிடுவீங்களா? கொடுக்குறாங்களா? கேட்டால் கொடுப்பாங்களா? கொடுக்காம யாரும் இல்லை. இந்த ஊரில் எல்லா பேர் கொடுப்பாங்க. சோறுனா ஒன்றுனா போய் கேட்டால் கொடுப்பாங்க. இங்கே இந்த சைடு உட்காந்துப்போம். ஏன்னா இந்த பக்கம் காற்று இப்படி போகும். இல்லை இப்போ கரெக்டாக தான். சொல்லு. வீட்டில் போய் கேட்டால் என்ன சாப்பாடு கொடுப்பாங்க? தனித்தனியாக வாங்குவீங்களா? அதெல்லாம் கேளு. தனியாக தான் வாங்க. கேளு. இப்போ வீடு வீடாக வாங்க சாப்பாடு போவீங்களே, எங்கே போய் வாங்குவீங்க? தனித்தனியாக வாங்குவீங்களா? எல்லாத்தையும் ஒன்றாவே வாங்கி தந்து சாப்பிடுவீங்களா?
ஒரே வீட்டில் சோறு ஆக்கி நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. புரியுதாம்மா? இன்னைக்கு எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு எப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும்னா, ஒருத்தவங்க இருந்தால் ஒரு வீட்டு சோறு தின்னுட்டு உக்காந்துக்கலாம். ஒரு 5 பேர் 4 பேர் சாப்பிடணும். இல்லை, ஒரு 3 பேர் 4 பேர் இப்போ சாப்பிடணும். நீங்கள் வாங்கி எதாவது எல்லாரும் ஷேர் பண்ணிக்குவீங்களா? ஆமாம். இப்போ எங்கள் பெரியப்பா இருக்கிறாருல்ல, அவருக்கு எங்கே போடுறது சொல்லு. நான் ஒரு ஆள் கூட யார் யார் இருக்கீங்க? நீங்கள், உங்கள் பாப்பா, அப்புறம் எங்கள் பெரியப்பா. பெரியப்பா அவர் எங்கே வேலைக்கு போய்க்கிறாரா? வேலைக்கு போயிருக்கிறப்பா. அவங்க ஒய்ஃப் அங்கே வேலைக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு சேரலப்பா, வருவாங்க. இங்கே வந்து தான் தங்கி இருக்காரா? ஏன்னா அங்கே யாரும் இல்லைல்லம்மா. இங்கே குழந்தைங்க இருக்குது, விளையாடிக்கண்ணே இருப்பார், பேசிக்கண்ணே இருப்பார், போர் போயிடும். அங்கே யாரும் இல்லை, குழந்தை குட்டி இல்லை. அவர் பொண்டாட்டி மூஞ்சி பார்த்துக்கின்னு இருக்க முடியாது. இல்லை, அதனால நான் உங்களுக்கு எதுவும் சொல்லவே இல்லை இல்லையா. கத்திரிக்காய் போடுறேன், தக்காளி போடுறேன், எதுவுமே சொல்ல. பூண்டு போடுறேன், எதுவுமே சொல்லலை. பார்த்தாலே தெரியும் காரக்குழம்பு. இல்லை, நான் ஒன்று சொல்லட்டுமா? ஐயா ரொம்ப ஃபீலிங் பண்ணுறாரு. நீங்கள் சரியா பேச மாட்டேன்றீங்க, சரியா சொல்ல மாட்டேன்றீங்க. அதனால தான் ஃபீலிங் பண்ணுறாரு. ஆனால் ஒருத்தங்க நினைப்பாங்க, வீடியோனா எப்படி இருக்குது தெரியுமா? பேசிக்கினே இருப்பாங்க, சொல்லிக்கினே இருப்பாங்க. என்ன போடுற சாரே சொல்கிறேனே, நீ போடும்போது ஒன்றா எனக்கு சொல்லிக்கினே இரு, அப்போ தான் நான் போட்டை பிடிக்க முடியும், வீடியோ பிடிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்போ நான் மூடி வச்சிட்டீங்க. நாங்களாம் வந்து மிளகாத்தூள் ஊற்றி எல்லாத்தையும் கொதிக்க தான் வைப்போம். நீங்கள் காய் வேகத்துக்கே மூடி வச்சிருவீங்களா? பாருங்க, தீபம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய், கடுகு, வெங்காயம், தக்காளி, காயெல்லாம் போட்டு வேக வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வேக வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் எப்படி சொன்னா, அது வந்து இப்போ நம்ம எண்ணெயில் அந்த எண்ணெய்லாம் அந்த காய் போகும். அந்த எண்ணெயெல்லாம் அந்த காய் இஷ்டவுடனே அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சரி, நாங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறோம். நான் இன்னொரு குழம்பு, கத்திரிக்காய் குழம்புல இன்னொன்று இருக்குது. இன்னொன்று குழம்புனா அது என்ன சொல்லுவாங்கன்னா, மிளகா பொடி போட மாட்டோம், பச்சை மிளகா போடுவோம், புளி போடுவோம், தக்காளி வெங்காயம் அரைச்சி போடுவோம். ஆனால் அது மிளகாய்க்கு பதிலாக தான் மிளகாத்தூளுக்கு பதிலாக தான் பச்சை மிளகா போட்டுருவோம். காரம் வரைக்குங்களா? அதை போட்டு நல்லா வதங்கி போட்டு நல்லா அப்படியே கடைஞ்சிருவீங்க. ஆமாம், கடைஞ்சி அதை எடுத்து கஞ்சி சோறில் சாப்பிடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சுடு சோறில் கூட அதை வச்சு சாப்பிடலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படிங்களா? அது ஒரு ஒன்றுமே இல்லை, இப்படி போட்டல, இப்படி போட்டுக்கிறல்ல, இதில் மிளகா பொடி போடாதீங்க, மிளகாத்தூள் போடக்கூடாது. இதெல்லாம் ஒரு 7, 8, 9 பச்சை மிளகா வாரி போட்டுங்க. நல்லா வெந்த உடனே கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே அந்த எண்ணெயிலே பொரிச்சிங்கன்னா அப்படியே பிடிச்சி நீங்கள் கடைய வேண்டியது தான். அவ்வளோ அதை அப்படியே அதில் கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சமாக போடக்கூடாது, புளி போடணும். ஆமாம், அது புளி போட்டவுடனே அது அதில் புளி நீங்கள் தண்ணியிலலாம் கழிச்சு போடக்கூடாது, அப்படியே தூக்கி அப்படியே போட்டுருங்க. சட்னி அரைக்கிற மாதிரி. அதை மாதிரி போட்டு நீங்கள் அப்படியே எடுத்து அம்மியில் இல்லை மிக்ஸியில் இல்லை கையில் கூட நீங்கள் அது ஒரு இது இருக்குதுல்ல, உருளைக்கிழங்கு எல்லாம் செய்வாங்கள்ல, அது மாதிரி அது வச்சுட்டு கூட நல்லா நீங்கள் கடுங்கி வச்சுக்கணும், போட்டு நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க பாருங்கள் ஐடியா. நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குது. இது வந்து காரக்குழம்புல வந்து கத்திரிக்காய் மூசை இருக்கும். ஆமாம், நீங்கள் செய்கிறது. ஆனால் நாங்கள் மூசை வைக்க மாட்டோம், அந்த குழம்புல மட்டும் மூசை வைக்க மாட்டோம். இது நல்லா வெந்துச்சு, நல்லா கொலன்னு. அப்படி இல்லையா, காசு இல்லை நேரத்தில் தக்காளி ஒரு பச்சை மிளகா அது மாதிரி இருக்கும்போது நாங்கள் என்ன செய்வோம், கருவாடு குழம்பு வைப்பீங்களா? இதில் கருவாடு கூட போட்டு வைக்கலாம். கருவாடு. ஆனால் தீபா இப்போ மீன் குழம்பு வைக்கும்போது கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அந்த முருங்கைக்காய் அதெல்லாம் போடுறாங்கல்ல, நீங்கள் போடுவீங்களா? மீன் குழம்பு, கறி குழம்புக்கெல்லாம் கருவாட்டு குழம்புல கத்திரிக்காய் போடுவேன்,
முருங்கைக்காய் போடுவேன், எல்லாம் போடுவேன். மீன் குழம்புல மட்டும் அதெல்லாம் போட மாட்டேன். வெறும் மீன் குழம்பு தான் வைப்பீங்க. ஆமா. நிறைய பேர் முருங்கைக்காய் போடுறாங்க. அதெல்லாம் நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. மீனுக்கு உண்டான டேஸ்ட் இருக்காது. ஆனால் ஒன்று செய்யலாம். ஆனால் எப்படி தெரியுமா, புளி நல்லா புளி நல்லா கரைச்சி நிறைய ஊற்றி 3 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சொன்னாலே நாக்கில் வச்சு அப்படி இருக்கும் மீன் குழம்பு. நேற்று கொடுத்தாங்க சாம்பார் ஒரு அண்ணன். இவன் என்ன செஞ்சிட்டா தெரியும், தண்ணி மூடிட்டு மறுபடியும் கிளம்பிட்டாங்க. நம்ம தான் வதக்கணும். சரி, நம்ம பாருங்க, சின்ன வயசுல அம்மாலாம் அடுப்பில் சமைப்பாங்க. அப்போ வந்து கூட உக்காந்து பார்ப்போம். இப்போ நம்ம வளர்ந்து பெரிய ஆளான பிறகு கேஸில் சமைக்கிறோம். அடுப்பில் சமைச்சு ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் நல்லா இருக்குது அடுப்பில் சமைக்கிறது. பார்த்து கை. மிளகாத்தூள் போட போகிறாங்க. ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட்டுருவீங்களா? இல்லை இல்லை, பாதி கார திட்டமாக தான் சாப்பிடுங்க. இவ்வளோதான் நாங்கள் எப்போவும் எடுப்போம் கையில். சுற்றி பாருங்கள், எங்கள் மிளகாப்பொடி எவ்வளோ இருக்குது. இவ்வளோதான் இருக்கும். ஏன்னா எந்த கோயம்புல கூட கொஞ்சம், நாங்கள் எந்த கோயம்புல கூட கொஞ்சமாக தான். ஏன்னா மீன் குழம்பு கறி குழம்பு இருந்தால் கொஞ்சம் அதிகமாக போட்டுருவேன். ஏன்னா அப்போ தான் எதில் கூட டேஸ்ட்டாக இருக்கும். சில பேருங்க வந்து அப்படி கிடையாது. சில பேருங்க வந்து என்ன செய்வாங்க தெரியுமா, கொஞ்சமாக மிளகு பொடி போட்டு கொஞ்சமாக செய்வாங்க. ஏன்னா அது வந்து அல்சல் இருக்கிறவங்க, வயிற்று புண்ணு இருக்கிறவங்க, குழந்தைங்க சாப்பிடாது, அதனால சேர்த்து செய்வாங்க. என் பொண்ணு கூட சாப்பிடாது காரம், அந்த மாதிரி எதுவும் சாப்பிட மாட்டேன். இருந்தாலும் என்கிட்ட பைக்கிடணும் காரத்தை தின்னி. அப்போ தான் நாக்கு ஊறின் தீப்புல மாதிரி. தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ 2 கொதிக்குது. ஏன்னா ஊற்றுவீங்களா? இல்லை, இப்போ ஊற்ற மாட்டோம். ஏன்னா இந்த மிளகு பொடி போட்டிருக்கிற இல்லைம்மா, அது வேகும், நல்ல பச்சை வாசனை போகும். அப்போ தான் இந்த புளி போடுவோம். இல்லைன்னா அந்த பச்சை வாசனையே இருக்கும். அப்படியே அந்த காரக்குழம்புல அந்த மிளகா பொடி வாயில் மெல்லும். இந்த பொடி தானே, மிளகா பொடி வந்து அப்படியே சாப்பாட்டில் அப்படியே தெரியும். நம்ம கையில் ஊற்றி பார்க்கும்போது கூட அப்படியே தெரியும். இப்போ ஏன் இந்த கரண்டிலே தெரியும் பாருங்களேன். தீபா, நீங்கள் சேரீ கட்டிக்கிறீங்க, சேரீயில் ரொம்ப அழகாகிறீங்க. சேரீ டெய்லியுமே கட்டுவீங்களா, இல்லை எங்கன்னா வெளியே போகும்போது மட்டும்தான் கட்டுவீங்களா? எந்த மாதிரி சேரீ கட்டுவீங்க? நானா என் பொண்ணோட ஸ்கூல்லே வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் அவங்க புடவை கட்டி வரணும்னு சொல்லி கொடுப்பாங்க எங்களுக்கு. நாங்கள் அப்பா கூட அவங்கக்கிட்ட கேட்டுருவோம். சேரீயில் கொடுக்குறாங்களா? பாப்பாக்கு இப்போ இந்த இது முடியுது இல்லைம்மா, அது முடிகிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து இல்லாதப்பட்டவங்களுக்கு, ஏழைப்பட்டவங்களுக்கு அரிசி துணிமணி கொடுப்பாங்க. இந்த ஜனவரிக்கு கொடுத்தாங்க, கிறிஸ்மஸ்க்கு ஜனவரிக்கு எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க தங்க மனசுமா எங்களுக்கு ஃப்ரீயாக கூட எங்கள் குழந்தைக்கு படிக்க வைக்கிறாங்க, ஃப்ரீயாக எங்களுக்கு துணிமணிக்கு தராங்க, எங்களுக்கு அரிசி எல்லாம் தராங்க. துணிலாம் தராங்களா? யூஸ் பண்ணுவீங்களா, போட்டுக்குவீங்களா? புடவை கொடுத்தாங்க எங்களுக்கு. காட்டன் புடவை கேட்டோம், அது காட்டன் புடவை கொடுத்தாங்கன்னு சொல்லி நாங்கள் வச்சுருக்கோம் கட்டுறது. ஆனால் நான் பட்டு சேரீயில் கட்ட மாட்டிங்களா? அதெல்லாம் எனக்கு கட்ட மாட்டீங்க. நம்ம செட்டே ஆகுது. துணி புடவை இருந்தால் ஒரு விசேஷத்துக்கு போகிறீங்க, ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, கொஞ்சம் கிராண்டாக போக மாட்டிங்களா? பட்டு சேரீ அது மாதிரி கட்டிக்கின்னு இதே புடவை மாதிரி இருந்தால் கட்டிட்டு போகும். இந்த மாதிரி கட்டினா அவ்வளோதான், நான் செத்து போயிடுவேன். நாங்களாம் கட்டிக்கிட்டு தானே இருக்கோம். நீங்கள் பழகிடு. இப்போ என்ன சொல்லுதுன்னா, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் கல்யாணம் ஆகி நீங்கள் கட்டி இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் கட்டியிருப்பீங்க. கோயிலுக்கு, திருவாளைக்கு, ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கட்டி போவீங்க. பள்ளிக்கூடத்துக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பாவாடை சட்டை வாங்கிக்கோ கடையில். பாவாடை, ஒரு லப்பர் பாவாடை,
இந்த மாதிரி சட்டை பனியல் அப்படி வாங்கி போட்டுப்போம். நான் 2 பெற்றது பாவாடை சட்டையில் தான் பெற்றேன். சக்காக்கு மட்டும் தான் போவேன் அந்த புடவை கட்டிக்கின்னு. அந்த சக்கை போயிட்டு ஓடி அப்போ நர்ஸுங்கெல்லாம் வந்து புடவை கட்டலாம் திட்டுறாங்க. இப்போ அப்போல்லாம் அப்படி கிடையாது. நான் புடவை கட்டி போவேன். பாலிஸ்டர் புடவை என் வயிற்றுல நிற்காது, விழுந்து போயிடும். ஏன்னா எங்கள் வயிற்றுல சாப்பிட்டு குண்டா இருக்கும் தீபா. அது வேற. என் பையன் மேலே செக்கப்புக்கு போனது கூட புடவை கட்டி போவேன். ஒரு 10 நிமிஷம் அந்த ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தவொடனே வர்ற வழியில எப்படியோ நான் கைட்டு பையில போட்டுன்னு வந்துடுவேன் மேலே சட்டை போட்டுக்க. அப்படியா? அவளால தாக்கு பிடிக்க முடியாது என்னால் அந்த புடவை. ஏன்னா நம்மளுக்கு குழந்தைலேருந்து வளர வரைக்கும் வெறிமன்ஸ் ஆகிற வரைக்கும் பாவடையே சட்டையோ போட்டிக்கனே சுற்றிக்கனே இருப்பேன். அது சொன்னீங்க. எனக்கு கல்யாணம் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் தான் காட்டன் புடவை கட்டின்னு சுற்றினேன். அதுக்கு மேலே கைட்டிட்டு மேரேஜ் வந்து எங்கே நடந்தது உங்களுக்கு? இங்கே சிவனாண்டா சிவன் கோயிலில் தான் நடந்தது. பாருப்பா, தீபாவுக்கு வந்து கல்யாணம் வந்து இந்த சிவன் கோயிலில் தான் நடந்ததுங்களா? வாங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு எந்த கோயில். ஆனால் அந்த சிவனே என்னை கண்ணு எடுத்து பார்க்கல. கண்ணு எடுத்து பார்ப்பாது. அதோட விதி என்னமோ அது தாலி கூட தங்கக்கூடாதுன்னு சொல்லி அரைஞ்சி போயிடுச்சு. சரி அரைஞ்சி போனால் அரைஞ்சி போட்டு நான் திரும்பி வருவாங்க விடுங்க. திரும்பி வந்தா ஏற்றிக்கணுமா? சொல்லுங்க. திரும்பி அங்கே ஏற்றுக்க முடியுமா? பதில் சொல்ல இல்லை. என் கேள்விக்கு அங்கே பதில் சொல்றது நான் யோசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு கிரேவி ஆயிடுச்சு குழம்பு. ஏன்னா இவ்வளோ வேதனைப்பட்டு இவ்வளோ அனுபவிச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு மக்களை என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நீ வேற கல்யாணம் பண்ணிக்கிறது தானே, ஏன் நானும் சொல்கிறேன் அப்படி இருக்குது. இதே போது துணை, இதுக்கு மேலே என்ன துணை வேணும்? ஒரு நல்ல மருமம் வந்தால் போதும். நல்ல மருமம் வந்தால் நல்ல மருமம் உன்னை கூட வச்சுருந்தா கூட வச்சுக்கிற மருமம் எங்கே கிடைக்கிறாங்க இப்போலாம்? கிடைக்க வேண்டாம். எனக்கு நான் ஏதோ என்னால் முடிஞ்சது என் குழந்தைக்கு சம்பாரித்து 4 ரூபா சேர்த்து வச்சு அவனுக்கு கொடுத்து என்ன கூட ஏதோ நான் சேர்த்துட்டேன், நான் கண்ணு மூட்டுறேன், எனக்கு கால் தூக்கிறேன் அப்படின்னா போட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லி போய் சேர்ந்துட்டேன். இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? அதுக்குன்னு ஒரு துணை வேணுமா? துணை வேணும்னு சொல்லி அதில் ஒரு 4-5 பேத்திக்கணும்னு வச்சுக்கோ, இது அனதியாக விட்டுற நாள் ஆகிடும். இன்னும் உண்மைதான். சரி, அதனால் நானே ஒரு அனதியை சுற்றிக்கொண்டே இருக்கேன். இதில் அது வேறு அப்பா அவன் அனதியை சுற்ற வைக்கணுமா? விதி. என் விதியால் நினைக்கும் போது கடவுளை எந்த குழந்தைங்க கூட என்னோட நிலைமை போடக்கூடாது. என்னோட விதி எந்த பொண்ணு கூட வரக்கூடாது, எந்த குழந்தை கூட இவளோட விதி எந்த குழந்தை கூட கொடுக்கக்கூடாது, என்னோட விதி எந்த பொண்ணு கூட கொடுக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் கடவுள்கிட்ட வேணும். அவள் என்ன பொண்ணா பிறந்தி வந்து என் வயிற்றில் பொண்ணானோ, நான் என்ன பொண்ணா பிறந்து வந்து அவள் வயிற்றில் பிறந்தேன். எல்லாம் அவளோட அவன் இருக்கிறார். அவ்வளோது. அந்த சிவன் இருக்கிறாரு, அவர் பார்த்துப்பார். கரணை காட்டின்னு போயிட வேண்டாம். அதை நினச்சி நம்ம எத்தனை நாள் தான் கஷ்டப்பட்டுக்கினே இருக்கும், அழுந்துக்கினே இருக்க முடியும்? ஏன் நம்ம ஏன் வருத்திக்கணும்? கஷ்டப்பட்டுட்டு போனவங்க அழுகணும், நம்ம அழுகக்கூடாது. ஆனால் கடவுளாக ஒருத்தன் இருக்கிறான். நான் முன்ன அலைஞ்சாலும் படி அழுந்து அவனுக்கு கொடுப்பான் கூலி. என்ன கஷ்டமே நான் பண்ணணும், கஷ்டப்பட்டு என் குழந்தை கரை சேர்த்தன கூட கொடுப்பான். நாங்கள் நினச்சி நாங்களே கம்முனி ஆகிடும். நாங்கள் போய் சேர்ந்ததா குழந்தைங்க எடுத்து சாப்பிடுவாங்க. நாங்கள் குழந்தைங்க எடுத்து சாப்பிடணும். ஏன்னா இப்போ வந்து பூண்டு இப்படி இருக்குல்ல, நீங்கள் எண்ணெயில் போட்டிருந்தா கூட இது வந்து இப்படி நெசிடும். ஆமாம், நாங்கள் அப்படி எண்ணெயில் போட்டு வரோம். நாங்கள் வந்து இப்படி பூண்டு இருக்குதா, இப்போ இந்த பூண்டு இப்படி ஆயிடுச்சு. இதே எண்ணெயில் போட்டிருந்தா ரொம்ப குழன்னு ஆயிடும். அது அவ்வளோதான், அது சாப்பிட முடியாது. அதை இப்போ எடுத்து குழந்தைங்க ஈஸியாக சாப்பிடலாம், சாப்பாட்டில் கூட வச்சு சாப்பிடலாம். ஏன்னா இப்படி நான் வந்து ஒன்று செய்வேன். அது வந்து பெரியப்பா சித்தப்பா இருக்கிறது அவர் காட்டினார் எங்களுக்கு. பூண்டு பால் நல்லா கொதிக்க வச்சு பூண்டு போட்டு நல்லா கொதிக்க பாலில். சாப்பிட்டா உஷ்ணம்னா என்ன தெரியுமா? சூடு. அது அடங்கிடும். வயிற்றில் இருக்கிற ஐக்கு கேஸ் அதெல்லாம் போயிடும். அது ஒரு வெறு வயிற்றில் சாப்பிடணும்.
கேட்டுங்க மக்களே, வாய் தொல்லை வயிறு எரிச்சல் இருக்கிறவங்க இந்த மாதிரி பாலில் வந்து பூண்டை கொதிக்க வச்சு சாப்பிட்டா சரியாயிடுமா. தீபாவோட டிப்ஸு. ஏன்னா நாங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை காசு இருந்தா இப்போ பூண்டு ரேட் அதிகம் எங்களால் வாங்க முடியல, அதனால எங்களுக்கு செய்யலை. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அது செஞ்சு கொடுப்பேன். ஆனால் ஒன்று நான் பக்கத்தில் படுக்க வைக்க மாட்டேன், எனக்கு புசு விட்டுருக்குலாம். அதனால உங்களுக்கு சாப்பிட வச்சு பகல்ல சாப்பிட வச்சு விட்டானா இங்கே நீங்கள் இப்போ இல்லை, நான் வீடு கட்டி முடிச்ச வீடு கட்டிட்டு எனக்கு ட்ரீட் வைக்கிறேன். நல்லா நான் சாப்பாடு ஒரு பக்கம் மீன் ஒரு பக்கம் சிக்கன். சப்ஸ்கிரைபர்லாம் வர சொல்லிடலாமா? வரலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு வீடு பக்கம் கட்டிட்டு ட்ரீட் வைக்கிறாங்களா எல்லாம் வந்துருங்க மறக்காம. ஒரு பக்கம் வந்து வாத்துக்கறி. வாத்துக்கறி நான் செஞ்சு சாப்பிட்டதே இல்லை. வாத்துக்கறி நாங்கள் உங்களை செஞ்சு நாங்கள் விருந்து மாரி செய்கிறோம். விருந்தே வைக்கிறீங்க. ஓகே, கிளம்புக்கிறோம். நீங்கள் ஒரு நாள் கூட சாப்பிட மாட்டேங்க வரீங்க. இன்னைக்கு சிவராத்திரி. இப்படிதான் இப்படிதான் சொல்றீங்க. அது என்ன பண்றது, வர நாள் எல்லாம் நல்ல நாளாவே அமைஞ்சிருது. அப்ப வந்து என்ன செய்யறது, சிவராத்திரி, கிருத்திகை, அமாவாசை, பௌர்ணமி, அதுக்கப்புறம் பிரதோஷம் இதெல்லாம் நாங்கள் நான்வெஜ் தொட மாட்டோம். ஆனால் நாங்கள்லாம் சாப்பிடுவோம். ஏன் தெரியுமா, எங்களுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சிவனே நாங்கள் செஞ்சு கொடுக்குறது சாப்பிடுவோம் தெரியுமாம்மா. அந்த காலத்துலலாம் அம்புல தான் சுடுவோம், துப்பாக்கி எல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் அம்புல தான் அது குறி பார்த்து வைப்பாங்க. அது குருவிங்கோ மானுங்கோ அந்த காலத்துலலாம் அம்பு வச்சு தான் எல்லாம் அடித்து நாங்கள் சாப்பிடுவோம் காலத்துலலாம். அந்த காலத்தில் அப்படி இருக்கும்போது சிவனே இறங்கிட்டு வந்து எங்கள் கையால் சாப்பிட்டுப்பாங்க. அப்படிங்களா? அது முன்னர்கள் காலத்தில் பகிர்ந்து வைத்த வார்த்தை அது. அதனால தான் எங்கள் ஜாதியில் வந்து எங்கள் ஜாதி என்னன்னு தெரியாது, யாருக்கு தெரியாது. மொழி இல்லை, தெரியாது, எழுத்து இல்லை, எழுத்தே இல்லை. எங்கள் ஜாதியில் எழுதுறது எப்படி தெரியாது. எங்கள் ஜாதியில் எழுத்தே இல்லாத ஜாதி எங்கள் ஜாதி. எழுத்து புரியல. எழுத்துனா எழுதுறோம் இல்லை, அது இல்லாத ஜாதி எங்கள் ஜாதி. எழுத முடியாது, பேச முடியாது. உங்களால் எங்கள் பாஷை பேச முடியாது. நீங்க என்ன பேசுறீங்கன்னே புரியாது. ஆமாம், அதுதான் எங்கள் ஜாதியில் நாங்கள் அந்த மாதிரி ஜாதி. எழுத்து முறை இல்லை, பேச்சு வழக்கு மட்டும் தான் உங்களுக்கு. ஆமாம், நீங்கள் அடுத்தவங்க கூட பேச முடியாது. இந்த மாதிரி சின்ன குழந்தை இருந்தால் பேசலாம், அது கற்றுக்கலாம். பெரியவங்க இருந்தால் கற்றுக்க முடியாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேசி இப்போ பழகுறாங்கல்ல, அவங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் அது படித்தவங்க ஹிந்தியில், தெலுங்குல, மலையாளத்தில், கன்னடாவில் பேசுகிற படித்தவங்க இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு புரியும். நான் காதி பானி பீதி புவன ஒளிஜா காதி அப்படின்னு பேசுகிறேன். புரியுதா? நம்மளுக்கு புரியுது. நான் காதினா சாப்பாடு சாப்பிடுவேன், பானி பீதினா தண்ணி குடிச்சு, கஜா ஒளிஜா எங்கே போகிற அது பாருங்க, கற்றுக்குங்க இதெல்லாம். நான் தீபா கிட்ட இருந்து கற்றுக்கிறேன். கஜா ஒளிஜானா எங்கே போகிற, குடிக்கிற ஒளிஜாச்சு. குடிக்கிறேன்னா கோயிலுக்கு போகிற, கோயிலுக்கு போகிறேன். குளிக்க ஒளிஜாச்சு. குடி 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 ஒழிச்சாச்சு. குடிக்கிற கோயிலுக்கு போகிறோம் நாங்களும். குடி ஒழிச்சாச்சு. ஓகே. கேர் கஜுகோ அடுத்த வீடு எங்கே, யார் கஜுகோ கேர் சேரும். நீங்கள் கற்றுக்க முடியாது. அதே என் பொண்ணு வந்து சொல்லுவார் பார்த்து. ஓகே மக்களே, குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் என்ன தீபா இது? கத்திரிக்காய் தொக்கா குழம்பா, குழம்பு, கார குழம்பு, கத்திரிக்காய் கார குழம்பு எல்லாம் அப்படியே மேஷ் ஆயிடுச்சு. அப்படியே பார்க்கறதுக்கு அருமையா இருக்கு. நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, இது கார குழம்பு இல்லை, நாங்கள் பிரியாணியில் சொத்தி திங்கிற தொக்கு. நீங்கள் அப்படி தான் நினைப்பீங்க. நீங்கள் தண்ணி மாதிரி செய்வீங்க. ஆமாம், நாங்கள் வந்து கெட்டியாக செய்வோம். சாப்பிட்டாலும் கொஞ்சம் ஒரு புடி சோறு தின்ற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து அவங்க காய்கறி எடுத்தாங்க, நாங்கள் சமைச்சோம். இப்போ நாங்கள் வந்து சமைச்சிருக்கிறோம். மக்களை நீங்கள் வந்து சாப்பிடணும். 2 பேர் சேர்ந்து சமைச்சோம். நாங்கள் 2 பேர் சமைச்சிருக்கிறோம். நீங்கள் வரணும், கண்டிப்பாக எங்கள் வீட்டில் சாப்பிடணும் வந்து. போதுமாயா? ஓகே மக்களே, இன்னைக்கு வந்து தீபா வந்து கத்திரிக்காய் குழம்பு அருமையாக வச்சுட்டாங்க.
இதெல்லாம் இப்படி கொஞ்ச நேரம் பார்க்க எல்லாத்தையுமே பேசி பழகணும். அவங்களோட பாஷையெல்லாம் கூட எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. தீபாவை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு போக போகிறோம். வாங்க உங்களுக்கும் காட்டுறேன். தீபாவுக்கு கல்யாணம் நடந்ததே அங்கே இந்த கோயிலில் தானே. தீபா வராங்களா என்னன்னு தெரியல. வரீங்களா தீபா கோவிலுக்கு? உங்கள் கீழே வரவா? வரீங்களா? வரேன். சரி, தீபாவும் வராங்களாம், போய் பார்க்கலாம்.